Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Karim wa fil Qur'anil Majid بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال نبينا الكريم صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவர் மீதே உரித்தாக்குமாக சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிபெறாமல் வழிநடவாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாத்தாபிகள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே கூட அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வந்து கொண்டிருக்கின்ற இனி வர இருக்கின்ற வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் ஈரோடையில் நிரப்பமான முறையில் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நெருக்கமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பான தாய்மார்களே, இஸ்லாமிய செல்வங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலானிலே எவ்வளவோ சிறப்புகளை வச்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். இந்த புனிதமான ரமலானில் முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் கிடைக்காத, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத எவ்வளவோ பாக்கியங்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக இந்த ரமலானிலே தந்திருக்கின்றான். முந்தைய சமுதாயம் எல்லாம் எவ்வளோ வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷங்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். 1000க்கு 50 வருஷம் கம்மியாக உலகத்தில் அவர் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 2000 வருடங்கள் வாழ்ந்த சம்பவங்களும் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் எல்லாம் 600 வருஷம் 500 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஏன் அதற்கு பிறகு பின்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கூட 300 வருடங்கள் 400 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் ஆயிலேயே மிகவும் குறைவான சமுதாயம் நாம தான். நபியோட சொன்னாங்க சித்தி, அதே போல 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சமுதாயம் தான் எனது சமுதாயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய ஆயுள் காலம் எல்லாமே வெறும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது தான். அன்பானவர்களே, குறைந்த ஆயுள் மட்டுமல்ல, இன்னொரு புறம் இறுதி சமுதாயம் நாம் தான். அவங்க எல்லாருமே முன்னாடி வாழ்ந்துட்டு எப்படிலாம் வாழ்ந்தாங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் நாம் எப்படிலாம் வாழ்ந்தோங்கிறத நம்மளுடைய சமுதாயத்துக்கு பின்னால் யாரும் வாழ்ந்து பார்க்க முடியாது. ஏன்னா நாம தான் கடைசி. பாருங்க, ஆயுளையும் குறைவு, சமுதாயத்திலேயும் கடைசி. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்க தான் சிறந்தவங்க அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றான்? நம்மளை தான் சொல்றான். ஆயுஷு கம்மி, கடைசியாக வந்தவங்க, லேட்டஸ்டாக வந்தான்னு சொல்லுவாங்க. லேட்டாக வந்தாங்க, ஆனால் லேட்டஸ்டான சமுதாயம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, சிறுதுளி பெருவெள்ளம். அதே போல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன ஒரு ஆயுஷோட சமுதாயத்தை படைச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களெல்லாம் மிகப்பெரிய சிறப்பானவர்கள், நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து இருப்பவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
நாளை மறுமையில் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரிசை பட்டியல்கள் எல்லாம் அப்படியே அணி அணியாக நிப்பாட்டி வைக்கப்படும். இந்தந்த நபிக்கு பின்னால் இவங்க வாழ்ந்தவங்க, இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு நபியையும் மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் முறையாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள் என்பதாக அந்தந்த சமுதாயத்தவர்களுடைய வரிசைகளாக 120 அணிகள் நிற்பாட்டப்படும். 120 வருஷம். அதில் 80 வருஷம் என்னுடைய சமுதாயம் நான் நினைக்கிறேன். பாக்கி இருக்கக்கூடிய அந்த 40 தான் மற்ற சமுதாயத்தவர்களுடைய மக்களாக இருப்பாங்க என்பதாக நான் சொல்றேன். பாருங்க, கடைசியான சமுதாயம், ஆனால் முதன்மையாக அதிகமான எண்ணிக்கையில் அதிகமான அந்தஸ்துல இந்த சமுதாய மக்கள் தான் இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்க்கிறோம். முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்துல எல்லாம் ஒரு நபி இல்லைன்னு சொன்னா அடுத்து மக்கள் வழிகேட்டில் போயிடுவாங்க. அப்போ அந்த மக்களை திரும்பவும் திருத்தணும், அவங்களுக்கு நேரான பாதையில் நாம் எப்படியாவது வாழ வைக்கணும் என்பதற்காக சீக்கிரமாக இன்னொரு நபியை அங்கே அனுப்பிச்சிடுவோம். ரொம்ப வருஷம் கேட்க வராது, குறிப்பிட்ட சில வருஷங்கள் தான் கேட்க வரும். ஆனால் முந்தைய சமுதாய மக்களுக்கு உடனே அவங்க வழிகேட்டில் போயிடுவாங்கன்னு சொல்லி தொடர்படியான நபிமார்கள் அங்கே அனுப்பிச்சிட்டே இருந்தான். ஆனால் நம்ம நபி, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்ததுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எந்த நபியும் வரல. கிட்டத்தட்ட 1447 வருடங்கள் ஆகுது. அன்பான அல்லாஹ்விலே எவ்வளவு வருடங்கள் கடந்தாலும் இனி உலக அழிகிற வரைக்கும் புதுசாக எந்த நபி வரமாட்டாங்க. காரணம் என்ன? இந்த சமுதாய மக்களே குர்ஆனை கற்றவர்களாக, இந்த சமுதாய மக்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பொறுப்பெடுத்து பின்பற்றுபவர்களாக, இந்த சமுதாய மக்களே நபி அவர்கள் சொல்லி தந்ததை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்களாக மாறுகின்றார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது தஅ்முரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஏவுறீங்க, தீமையான விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறீங்க, அதனால தான் நீங்க சிறந்தவங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, முன்னாடி உள்ள எவ்வளவோ சமுதாயங்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்களுடைய பலம், ஆயுள், அவர்களுடைய சரித்திரங்கள் எந்த அளவுக்கு போற்றப்பட்டாலும் அத்தனையும் விட அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சிறப்பு தந்திருக்கிறார். கணிதப்பிரியர்களே, இதைத்தான் நாம் சிந்திச்சு பார்த்து நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இனி இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் வீணாக்கி விடாமல் வாழ்ந்து காட்ட வேண்டும். அன்பான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு ரமலான் நமக்கு தந்திருக்கிறானே, அந்த ஒரு ரமலானில் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் தான் இந்த சமுதாயத்துக்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு சிறப்பான இடம் தந்திருக்கிறார். முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த ரமலானிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ரையும் நமக்கு தந்து சிறப்பித்திருக்கின்றார். 1000 கணக்கு பண்ணணும்ல, 950 வருஷம் வாழ்ந்தவங்க எவ்வளவு அமல் செஞ்சிருப்பாங்க, எத்தனை சுப்ஹானல்லாஹ், எத்தனை தக்பீர் முழங்கால் சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு இபாதத்துகள் தொழுது கொண்டே இருந்திருப்பாங்க, அல்லாஹ்ட்ட எவ்வளவு துஆக்கள் கேட்டிருப்பாங்க, எந்த அளவிற்கு அவங்க நன்மையோட பட்டியல் அதிகமாயிருக்கும். இன்னைக்கு நம்ம வெறும் 60-70 இடையில வாழ்றதுனால ஆயுள் கம்மியான இந்த சமுதாயத்தில் அவங்க எவ்வளோ அமல் செஞ்சிட முடியும்? அன்பானவர்கள், இதை ஈக்குவல் பண்ணுறதுன்னா அல்லாஹ் இந்த ரமலானையும் லைலத்துல் கத்ரையும் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய இந்த ரமலானில் நாம் முறையாக நோன்பு வச்சு இபாதத்துகள் செய்து திலாவத்துகள் செய்து எல்லா விதமான நற்காரியங்கள் செய்து கழிச்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வே குர்ஆன் சொல்லி காட்டுறான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை கொண்டுள்ள மாதம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்புறம் அந்த 1000 மாதங்கள் கணக்கு பண்ணும் பொழுது
விஷயம் என்னன்னு சொன்னால் 84 வருடங்கள் அவருக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டது போல. இன்னைக்கு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை இபாதத் செய்து கழிச்சோன்னு சொன்னால் நமக்கு கணக்கு போட்டு பார்த்துக்கணும், 85 வருஷம் நாம் வாழ்ந்துட்டோம்னு நினச்சிக்கணும். 84 வருடங்களுக்கு குறையாம அந்த ஒரு வருடத்திற்கு அது இரவே அவ்வளோ சிறப்பு வாங்கி தருது. அப்போது பருவம் அடைஞ்சதுலேருந்து சில பேர் சின்ன பசங்க பருவத்துக்கு முன்னாடியே நோன்பு வச்சுக்கிட்டு வர்றாங்க, ரமலானை இபாதத் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ பெரிய பள்ளிவாசல்ல கூட ரொம்ப சின்ன பையன் தராவி எல்லாம் முடிச்சுட்டு எல்லா விதமான தொழில்களும் பித்ருவாதிகளாம் முடிச்ச பிறகு எல்லா துவாகளையும் செய்து முடிச்சு போகும்போது முசாஃபா செஞ்சுட்டு தான் வெளியே போகிறாங்க. அப்படிப்பட்ட சின்ன பசங்களும் இருக்கிறாங்க. அதனால் நல்லா கிடையாது. இப்போ சிந்திச்சு பார்க்குறோம். அப்போது பருவம் அடைந்த பிறகு தான் பரவான வணக்கங்கள் எல்லாம் கட்டாய கடமை என்பது நமக்கு தெரியும். நல்ல கேள்வி எனக்கு கண்டிப்பாக கேட்பான். பருவத்துக்கு முன்னாடி அதை நாம் பழக்கப்படுத்தினாதான் பின்னால் அது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதற்கான நன்மை எதுவும் அந்த தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். சிறு வயதிலிருந்து செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் அப்படியே அவங்களுக்கு மறுமையில் அந்தஸ்து கூட்டி தந்துடும். இப்போ நம்ம பார்க்குறோம், பருவத்துக்கு பிறகு எவ்வளோ வருடங்கள் நாம் வாழ்ந்திருப்போம், எத்தனை ரமலானை நாம் அடைஞ்சிருப்போம். 10 வருடம் அடைஞ்சிருக்கலாம், 20 வருஷம் அடைஞ்சிருக்கலாம், 30, 40 எவ்வளோ வருடங்களை நாம் ரமலானில் கிடைச்சிருப்போம். அப்போ ஒவ்வொரு ரமலானுக்கும் நாம் கணக்கு போட்டு பார்க்கணும். 84 வருடங்கள் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்குது. இப்போ 84 வருஷம் சொல்லி நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை இந்த வயசை கணக்கு பண்ணி ரமலானை நாம் சதவீதம் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கடைசியில் நாம் பார்க்கலாம், முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல 1000 வருஷம் 2000 வருஷம் அதையெல்லாம் தாண்டி நாம் போயிடுவோம். அவங்கள விட அதிகமான ஆயுள் பெற்றவர்கள் நாம் தான். ஒரு ரமலானை கடந்துட்டாலே 84 வருஷங்கள் இபாதத் செய்த நன்மையை நாம் அடையணும். இப்போ அந்த ஒரு ரமலானில் பாவம் மட்டும் செஞ்சிடக்கூடாது. அண்ணாவை சிந்திச்சு பார்க்குறோம். 11 மாதங்களாக நாம் எவ்வளவோ சாப்பிட்டுருக்கிறோம். புனிதமான ரமலானில் சத்தான உணவுகளையும் நபியாக சொல்லி காட்ட சுண்ணத்தான உணவுகள், பேரித்த மலங்கள் அதிகம் சாப்பிடணும். சத்தான கீரை வகைகளோ உணவு வகைகளோ நாம் அதிகமாக உட்கொண்டு வர வேண்டும் என்பதாக நபியாக சொல்லி காட்டுறார். ஏன்னு சொன்னால் முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் கூட இந்த அளவுக்கு அவங்க மாமிசங்களை சாப்பிட மாட்டாங்க. வேட்டையாடுறவங்க கூட வேட்டையாடிட்டு தான் வாழ்ந்தாங்க, அவங்க கூட இவ்வளவு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் டெய்லியும் நாம் நான்வெஜ்ஜாக தான் போய்கிட்டு எல்லா வீடுகள்லேயும் சரி எல்லா கடைகள்லேயும் சரி நான்வெஜ்ஜினுடைய பேச்சு இல்லாமல் இருக்கிறது இல்லை. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி முற்காலத்துல எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்ருப்பாங்க, அல்லது நல்லது கெட்டதுன்னு ஏதாவது ஒன்று விசேஷம்னா அதுக்காக வேண்டி செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம தற்காலத்தில் பார்க்குறோம், இந்த சமுதாயம் நான்வெஜ்னு ஒன்று இல்லாட்டி அது சாப்பாடே இல்லை, அன்றைய உணவே இல்லை. அது மாதிரியான மனப்பான்மைக்கு இன்னைக்கு போயிடுச்சு. இனி அடுத்த ஜென்ரேஷனை பார்த்தோம்னு சொன்னால் பிராய்லர் சிக்கன் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் உணவே இல்லைன்னுவாங்க. அந்த அளவுக்கு பின்னால் வந்துடக்கூடிய அளவுக்கு நிலைமை இன்னைக்கு இருக்குது. நல்ல நிலையார்களே, நாம் சிந்திச்சு பார்க்குறோம். ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட சொல்லி மார்க்கம் சொல்லுது. கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் சொல்லும், அல்லாஹ் ஒரு ரூல்ஸ் சொல்லியிருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரூல்ஸை நாம் எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்பட்டாத அளவுக்கு நாம் பயன்படுத்திக்கிற ஒரு தன்மையை நாம் வளர்க்கணும். நாம் பார்க்குறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடல்வாழ் உயிரினங்களை நமக்கு தந்திருக்கிறான், தரைவாழ் ஜீவன்களை தந்திருக்கிறான், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய எத்தனையோ பறவைகளை சாப்பிடுறதுக்கு நமக்கு அனுமதி தந்திருக்கிறான். அத்தனையுமே எப்படி சாப்பிடணுங்கிற முறையும் சொல்லி காட்டுறான். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில அதுவும் புனிதமான ரமலானில் இபாதத்துகளை அதிகமாக செய்து வரணும். முந்தைய சமுதாயத்தை விட அதிகமான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். முந்தைய சமுதாயத்தை விட அதிகமான சிறப்புகளை வெகுமதிகளை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், 90 வயசு நெருங்கிட்டாலே நானும் தயாராக தான் இருக்கிறேன், எப்போ கூப்பிடுறானோ அப்போ போயிடலான்னு இருக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கோம். வந்தால் வரட்டும்,
வாழலாம் போனால் போவோம் என்று பேசக்கூடிய எத்தனையோ பேச்சுக்களை நம்ம கேட்குறோம். ஒரு சலிப்பு ஏற்படுறது. வயது அதிகமாக அங்கே ஒன்று சொல்கிறாங்க, இங்கே ஒன்று சொல்கிறாங்க, யாரும் மதிக்க மாட்டுறாங்க, பிராதி பேசிட்டே இருக்கிறாங்க, நம்மளை ரொம்ப மட்டம் தட்டியே பார்க்குறாங்க என்பதாக நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டவங்க, மன உளைச்சலுக்கு ஆனவங்கெல்லாம் இது மாதிரியான பேச்சுக்களை சொல்லுவாங்க. நினைத்துக்கிறார்களே, நாம் பார்க்குறோம் வயது அதிகமாக அவங்களோட சிந்தனை எப்படி இருக்குது. அதில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு மூதாட்டி போய்கிட்டு இருந்தாங்க. விறகு வெட்டி அதை விற்று வாழக்கூடியவங்க. ஒரு நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து போனவங்க போய்கிட்டே இருக்கும்போது தலை மேலே வச்சு கொண்டு போகக்கூடிய அந்த விறகு கடையில் தூக்கி கோபத்தில் எறிகிறாங்க, தூக்கி கீழே போட்டுடுறாங்க. பேசாமல் உயிரை வாங்குறவர் வந்தால் கூட ஈஸியாக நம்ம உயிரை கொடுத்துட்டு போயிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வெறுத்து போய் அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நாம் பார்க்குறோம், இவங்க போன அந்த நேரத்தில் இப்படி அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலியர்ஸ்லாம் வந்துடுறாங்க. இஸ்ரேலியர்ஸ்லாம் அவங்க வந்ததுமே எல்லாரும் கேட்குறாங்க, யாரு அந்த மூதாட்டி அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, அந்த மூதாட்டி அந்த வந்தவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மலக்குள் மௌத்துன்னு பேர். அல்லாஹ் வந்து எல்லாருடைய உயிரையும் வாங்குறதுக்கு எனக்கு தான் பொறுப்பு தந்திருக்கிறான். நான் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் வாழக்கூடியவருடைய உயிரையும் நான் தான் எடுக்கிறேன். நான் எடுத்த பிறகு அவங்க மௌத்தா போயிடுறாங்க. நீங்கள் இதே எனக்கு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குள் மௌத்து கேட்குறாங்க. உடனே அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ நேரம் அவங்க நல்லா எரிஞ்சு விழுந்து பேசினவங்க, இது என்ன வாழ்க்கை, நீங்கள் வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடலாம் போல தெரியுது இப்படியெல்லாம் சொன்னவங்க, உயிரை வாங்குறவர் வந்தால் பேசாமல் உயிரை கொடுத்துட்டு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க, உயிரை வாங்கக்கூடிய மனக்கு நேரில் வந்ததும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை கொஞ்சம் அந்த விறகுல தூக்கி என் தலையில் வச்சு விடுங்கன்ட்டாங்க. உதவிக்கு கூப்பிட்ட மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் அன்பால் நல்லா சிந்திச்சு பார்க்குறோம், வாழ்க்கை எவ்வளோதான் வெறுத்து போனாலும் ஆயுள் அதிகமாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடலாம் என்ற வார்த்தைகளை சொன்னாலும் சலிப்புத்தன்மை ஏற்பட்டாலும் நாம் சிந்திச்சு பார்க்கணும். இதே மாதிரி 950 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க, அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு 50 வருஷத்தினுடைய வாழ்க்கை தான் நம்மளதுன்னு சொன்னால் அவர் 900 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருக்கிறார். அந்த 900 வருஷத்தில் எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள், பிரச்சனைகள், எல்லா விதமான சண்டை சச்சரவும் சந்திச்சிருப்பாங்க. இவ்வளோ வருஷம் வாழ்ந்த பிறகு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் எவ்வளவு சலிப்புத்தன்மையோடு இருப்பாருன்னு நமக்கு நினைக்க தோணுது. எந்த அளவிற்கு வாழ்க்கையில் அவர் விரக்தியாக இருப்பார் அப்படின்னு நமக்கு என்ன தோணுது. அவர்கிட்ட கேட்குறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்மள்கிட்ட 950 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தீங்களே எப்படி இருந்துச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த கதவுல போயிட்டு அந்த கதவுல வந்த மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க. நினைத்துக்குரிய அல்லாஹ் நம்ம சிந்திச்சு பார்க்குறோம், 950 வருஷமே இந்த கேட்டில் போய் அந்த கேட்டில் வந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இன்னைக்கு நாமளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? 60க்கும் 70க்கும் மத்திய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மூதாட்டி அழுதுகிட்டு இருந்த சம்பவம் நமக்கு தெரியும். அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஏமா அழுகிறீங்கன்னு சொல்லி மூசா நபி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பையன் இறந்துட்டான். இன்னொரு சம்பவங்களும் இருக்குது. அதில் ஒரு சம்பவம், அவங்க இறந்ததுக்காக அழும்பொழுது எவ்வளோ வயசாச்சுன்னு கேட்குறாங்க. 550 ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 550 தான் ஆகுது, அதுக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏமா இதுக்கே இவ்வளோ வருத்தப்படுறீங்களே, 500 வருஷம் தாண்டிடுச்சு, அதுக்குள்ளே அல்பாயுசில் இறந்துட்டான்னு சொல்லி சொல்கிறீங்க. பின்னால் வரக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு ஆயுசு எவ்வளோ தெரியுமா? 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் வாழ்வாங்க. என்னங்க சொல்கிறீங்க? 60க்கும் 70ஆ? 60 70க்குள்ளே வாழ்றதுன்னா 2 சஜிதாவிலேயே அந்த
வாழ்க்கை முடிஞ்சு போயிருமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் வீடே கட்ட மாட்டேனே, மரத்தடிக்கே வாழ்ந்துட்டு போயிருவேனே, வெறும் 60-70 வயசுக்கெல்லாம் ஒரு வீட்டை கட்டிட்டு இருப்பாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு புரியவில்லை. ஆனால் இந்த 60-70 வாழ்கிறவங்க தான் என்னென்ன வீடுங்கிறீங்க, ஒரு வீடு பத்தாது 2 வீடு, 1 ஏக்கர் பத்தாது 2 ஏக்கர், ஒரு காரு பத்தாது 2 காரு, ஒரு வண்டி பத்தாது ஆளுக்கு ஒரு வண்டி வீட்டில் வேணும். இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோம். ஆக நினைக்கிறேன் அல்லாஹ் இல்லையார்களே, நாளை மறுமையில் நம்மளை அல்லாஹ் எப்படி ஆயுளை கழிச்சுன்னு கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? குறிப்பாக இந்த ரமலானை நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை செஞ்சு கழிக்கிறோமோ அந்த அளவிற்கு 84 வருடங்களுக்கும் அதிகமான இபாதத்துகளுடைய நன்மை கிடைக்கும். அதே ரமலானை பாவத்தில் கிடைச்சிட்டோன்னு சொன்னால் 84 வருடங்களும் வாழ்ந்து தீமைகள் செய்தால் எப்படி பாதிப்பு இருக்குமோ அது மாதிரியான பாதிப்பு இருக்கும். ஆக நினைத்துக்கொண்டு அல்லாஹ்விலே முந்தைய சமுதாயத்தை விட அதிகமான ஆயுளை அடைந்தவர்களாக, முந்தைய சமுதாயத்தை விட அதிகமான நன்மைகளை செய்தவர்களாக, முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தை விட அல்லாஹ்வினிடத்திலே அதிகமான அந்தஸ்து பெற்றவர்களாக நாம் வாழணும்னு சொன்னால் இந்த ரமலானை நாம் அதிகமான இபாதத்துகளிலே கழிக்கணும். அதிகமாக போட்டு குர்ஆன் ஓதணும். நினைத்திருக்கிறீர்களே 15 வரி குர்ஆன், தெளிவான எழுத்துகளுடைய குர்ஆன்கள் எவ்வளவோ இருக்குது. நாம் அழகாக ஓதலாம். இன்றைக்கும் பார்க்குறோம் நிறைய பேர் குர்ஆனை ஓதுறதே இல்லை, குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, குர்ஆனை மறந்துட்டாங்க. குர்ஆனை கற்றுக்கிறது எவ்வளோ பெரிய கடமை. அந்த அரபியினுடைய அந்த வாசகம், அந்த அரபியினுடைய அந்த மொழி எந்த அளவிற்கு நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவப்படுத்தி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. 63 வருடங்களும் நபியவங்க பேசின பேச்சு அரபி தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகளுடைய மொழியில் சொன்னது அரபியை தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சகாபாக்களுக்கும் திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய, கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செஞ்சு வைத்தாங்க. அதனால நபியவங்க காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி விரல் வெட்டு என்றவங்க தான் படிப்பறிவு பெற்றவங்க இருந்தாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதிச்சதுக்கு அப்புறமா சகாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மாறினாங்க, ஒவ்வொருத்தவங்களும் கல்விமான்களாக மாறினாங்க. ஒரு நபர் எங்கே போய் விட்டாலும் அவர் மிகப்பெரிய கவர்னராக, அந்த நாட்டையே வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளராக அவங்க செயல்பட்டாங்க. காரணம், இஸ்லாத்தை முறையாக அவங்க கற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த ஆயுள முறையாக பயன்படுத்தினாங்க. நபியவங்க இஸ்லாத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஏனோ தான் வாழ்ந்தவங்க தான். ஆனால் இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம், இஸ்லாத்தினுடைய கொள்கை, இஸ்லாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வரையறை வைத்திருக்கின்றதோ அதை எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சகாபாக்கள் அந்த ஒவ்வொன்றையும் இவங்க படிச்சுக்கிட்டு பிற சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பின்னால் வாழ்ந்தவங்களாம் பார்க்குறோம் அவ்வளவு ஞாபக சக்தி உடையவங்களாக இருந்தாங்க. நினைத்துக்குரியவர்களே, சகாபாக்கள் காலத்தில் குர்ஆனை முழுசாக எழுதப்படலை. அதாவது நபியவங்க காலத்தில் நபி உயிரோடு இருக்கும் பொழுது சகாபாக்கள் முழுசாக குர்ஆனை ஒரு தொகுப்பாக அமைக்கலை. அப்படி இருக்கும் பொழுது நபியவங்களுடைய ஹதீஸ்களை எவ்வளவு எழுதியிருப்பாங்க. நபியவங்களோட ஹதீஸ்கள் லட்சக்கணக்காக இருக்குது. அத்தனை ஹதீஸ்களையும் இன்று வரைக்கும் நம்மள்கிட்ட பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் சகாபாக்களுடைய காலத்தில் ஞாபக சக்தியும் அதிகமாக இருந்துச்சு. அவங்க எந்த அளவிற்கு பேணிகளான உணவுகள், இஸ்லாமினுடைய கொள்கையை நிறைவேற்றி வாழ்ந்தாங்களோ அந்த அளவிற்கு அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான அற்புதங்களையும் வெளிப்படுத்தி காட்டினாங்க. அப்போ டெக்னாலஜி கிடையாது, மெமரி கார்டு கிடையாது, செல்போன் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணிக்கிறக்கூடிய எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. ஒரே ஆப்ஷன் என்ன, அவங்க மனநம் செஞ்சு வச்சுக்கணும். சகாபாக்கள் ஞாபக சக்தி அவ்வளவு இருந்துச்சு. நபியவங்களுக்கு இறங்கின சூறாவை நபியவங்க சகாபாக்கள்கிட்ட ஓதி காட்டினான்னு சொன்னால் உடனே அதே சகாபி, எந்த சகாபி கேட்குறாரோ திரும்பவும் முழுசாக அந்த சூறாவை அப்படியே ஓதி காட்டக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அவ்வளவு ஞாபக சக்தி உடையவங்களாக இருந்தாங்க. அதற்கு பின்னால் வந்த இமாம்கள் நம்ம பார்க்குறோம், தாபீன்களில் பார்க்குறோம், அவ்வளவு அபரிமிதமான ஞாபக சக்தி கொண்டவங்களாக இருந்தாங்க. குர்ஆனுடைய திறமையை அவங்க கொண்டவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திறமைகள் எல்லாம் அவங்க வெளிப்படுத்தி காட்டின மாதிரி நாமளும்
நபிசுல்லாஹ் காலத்தில் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா அதே போல தான். நபிசுல்லாஹ் அண்ணவர்களுக்கு யார் அல்லாஹோ அதே அல்லாஹ் தான் நமக்கும் இறைவன். நான் நபிசுல்லாஹ் அண்ணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் தந்த அதே குர்ஆன் தான் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நபியோட காலத்தில் சகாபாக்கள் எல்லாம் எந்த நபியை பின்பற்றி வாழ்ந்தாங்களோ அதே நபியை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பின்பற்றி வாழணும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் நாம் சகாபாக்களுடைய சாதனைகளை எவ்வளோ செஞ்சிருக்கிறோம், சகாபா பெண்மணிகள் எவ்வளோ சாதனை செய்தார்களோ அதை நாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிறோமா? என்னால் 10 பேர் குர்ஆனை கற்றுக்கிட்டாங்க, அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் படி வாழ சொல்லியிருக்கிறான். அந்த குர்ஆனை நான் முறையாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்மளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனால் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல டீட்டெயில்களை தகவல்களை சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு இந்த ரமலானில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான விஷயம், உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களையும் உங்களுடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்லீஸ் எப்படி வழிகெடுத்தானோ அது மாதிரி உங்களையும் வழிகெடுக்கிறாமல் பாதுகாத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இப்லீஸை பற்றி குர்ஆனில் பல டீட்டெயில்கள் அல்லாஹ் சொல்கிறான். காணவினன் ஜின்னி இப்போ பசக்கான ஆற்றலை வந்து அவன் ஜின்களினுடைய ஒரு வகையை சார்ந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களினுடைய ஒரு வகை தான் இப்லீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆரம்பத்தில் மலக்குமார்கள் எல்லாம் இவங்கள்ட்ட போர் செய்யறதுக்காண்டி வந்தாங்க. அந்த ஜின்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்களெல்லாம் போர் செய்து நிறைய நபர்களை கொண்டாங்க. சிறைபிடிக்கப்பட்ட சில பேர் இருந்தாங்க. அந்த சிறைபிடிக்கப்பட்டதில் இவனும் ஒருத்தர் என்பதாக அறிவிப்புகளில் நம்ம பார்க்கலாம். ஆக அப்படி வந்தவன் பின்னாலே பிரபலியமாக ஆரம்பிக்கிறான். இபாதத்துகள் செய்து பிரபலியமாக ஆரம்பிக்கிறான். பிரபலியத்தினால எந்த அளவிற்கு அவன் உயரத்தை அடையினா மலக்குமார்களோட உயரத்தை அடைஞ்சிட்டான். அப்படிப்பட்ட அந்த இப்லீஸ் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வழிகெடுக்கிறதுக்காக என்னென்ன சூழ்ச்சி செஞ்சான். அவன்கிட்ட 2 பெரும் பாவங்கள் இருக்குது. குர்ஆன்லேயும் அல்லாஹ் பதிவு செய்கிறான், நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முதலாவது, அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவன் மீது பொறாமைப்பட்டான். 2வது, தன்னை படைத்த தன்னுடைய இறைவனிடத்தில் அவன் தற்பெருமையாக பேசினான். இந்த 2ம் பெரும்பாவம். என்ன சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னோட உயர்ந்தவரா அப்படின்னு அவர் வழிகெடுக்க அவர் மேலே பொறாமைப்பட்டு சூழ்ச்சி செய்கிறான். இன்னொன்று, நம்மளை படைச்ச அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை நம்ம கேட்கணும். சரி, தப்பு பண்ணிட்டோம், அடுத்து மறுபடியும் கூட்டி கேட்கும் பொழுது என்ன செய்யணும், ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரணடைவுக்கு வரணும். ஆனால் அவன் அப்போ கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், பெருமை தான் அடிக்கிறான். அபா வஸ்தக்பர அரபியில் வந்து இஸ்திக்பார்னு ஒரு பேர் இருக்கு. இஸ்தக்பர அப்படின்னு சொன்னால் தன்னை இல்லாத ஒன்றை கொண்டு பெருமை அடிக்கிறது. இருக்கிற தன்மையை கொண்டு, இப்போ என்கிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை அந்த தன்மைகளை வச்சு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பெருமை அடிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தக்கப்பூர்னு பேர். இருக்கிறத வச்சு பெருமை அடிக்கிறது. அல்லாஹ் எதை கொடுத்து வச்சிருக்கிறானோ அந்த கொடுத்த தன்மையை வச்சு பெருமை அடிக்கிறது பேர் தக்கப்பூர். ஆனால் இன்னொரு வகை இருக்குது, இல்லாததையும் அவன் சொல்லி பெருமை அடிக்கிறது. அதான் இஸ்தக்பர, பெருமை அடிக்க தேடுகின்றான் அப்படிங்கிற வார்த்தை. அபா வஸ்தக்பர அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் சஜ்தா செய்ய மறுத்தான். மேலும் இல்லாத தன்மைகளெல்லாம் கொண்டு அவன் என்ன பண்ணுறான், பெருமை அடிக்க தேடிக்கிட்டே இருக்கிறான். அவனோட தன்மை அப்படி இருக்குது. அது அல்லாஹ் நல்லா நடிகார்களே, யாரெல்லாம் பொறாமையினுடைய சிந்தனைகளில் சிக்கி இருக்கின்றோமோ அந்த பொறாமையுடைய சிந்தனை விட்டுறணும். அந்த சிந்தனையினால தானும் அழிவோம், பிறரும் அழிவாங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு தன்மை. பாருங்க, பொறாமைப்பட்டான். அந்த இடத்துல சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையும் கெட்டுச்சு. வழிகெடுக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அதுக்கு காரணமாக இருந்த இப்லீஸுடைய வாழ்க்கையும் கேட்டுச்சு. 2 பேருக்கையும் அல்லாஹ் பூமியில் இறக்கிட்டான். பொறாமைப்பட்டோன்னு சொன்னால் அவரும் பாதிக்கப்படுவார், பொறாமைப்படக்கூடிய நாமளும் பாதிக்கப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். என்னை திருப்பி அல்லாஹ் வேண்டியார்களே, நமக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் என் அல்லாஹ் எனக்கு கொடு நம்ம அல்லாட்டையும் கேட்டுடணும். அல்லாஹ் தந்துடுவான்.
நமக்கு எது தேவை, எது கரெக்டு, எப்போ எது அமைந்தால் சரியாக இருக்குமோ அதை பார்த்து பார்த்து அல்லாஹ் நமக்கு தருவான். ஒருத்தரை பார்க்குறோம், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுருக்காரா, நமக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும் தேவைப்படுதா, உடனே அல்லாஹ்ட்ட கேட்டோம். ஒருத்தர் வண்டி வாங்கிட்டாரு, ஒருத்தர் வசதி ஆகிட்டாரு, ஒருத்தர் நல்ல ஆரோக்கியம் ஆகிட்டாரு, நல்ல திறமையாக வந்துட்டாரு, நல்ல டிகிரி வாங்கிட்டாரு, பலவிதமான நாலேஜுகளை அவர் கற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் நாமளும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு நாமளும் முயற்சி செஞ்சோம்னா அல்லாஹ் நம்ம தந்துட போகிறோம். அன்னைக்குரிய அல்லாஹ்விலே போட்டி இருக்கலாம், முன்னேறணும் போட்டி இருக்கலாம். ஆனால் நான் மட்டும்தான் முன்னேறணும், வேறு யாரும் முன்னேறக்கூடாது அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி நாம் வழிகெடுக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யக்கூடாது. அதே போல் ரெண்டாவது தன்மை என்ன? பெருமை அடிக்கிறது. இருக்கிற தன்மையை வச்சு பெருமை அடிக்கிறது பெரும்பாலும். இதில் இல்லாத தன்மையை வச்சு பெருமை அடிக்கிறது இது ஓவராக இல்லை. அல்லாஹ்ட்டே போய் அவன் பெருமை அடிச்சுக்கிறானா? எனக்கு போய் அல்லாஹ்ட்டே இருக்கு. ஆக அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்க நேமத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக சொல்லணும். யாரோ ஒருத்தர் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா மாஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லணும். நாமளும் மாஷா அல்லாஹ் சொல்லிக்கணும். காரணம் என்ன? அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் நாடுகிறது நடக்குது. அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிச்சோம்னா அங்கே நமக்கு என்ன ஆகாது? அல்லாஹ்வோட நான் பெரியாடு, எல்லாம் சுயமாக நானே கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற சிந்தனை வராது. அதே போல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதை அதிகமாக ஓதணும். யார் இதை அதிகமாக ஓதுறாங்களோ ஹதீஸ்களிலே வந்து அவங்களுக்கு பெருமையினுடைய தன்மை போயிருக்கு, பணிவினுடைய தன்மை தான் அதிகமாகும். யார் யாரெல்லாம் இதை அதிகமாக ஓதுறாங்களோ நல்ல விஷயங்களை தான் அதிகமாக செய்வாங்க, பாவமான விஷயங்களை விட்டும் அவங்க தப்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மூன்றாவது கலிமாவில் இது விரிவாகவே வரும். இந்த ஒரு வாசகத்தை நாம் அதிகமாக சொல்லிட்டு வந்தாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அவன் பொறுப்பில் எடுத்துக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? நன்மையை செய்வதற்குண்டான சக்தியும் பாவத்தை விட்டு விலகுவதற்குண்டான ஆற்றலும் அல்லாஹ்வை கொண்டு தவிர முடியாது. அல்லாஹ் நாடுனா நான் கண்டிப்பாக நன்மை செஞ்சிருவேன், அல்லாஹ் நாடுனா கண்டிப்பாக நான் பாவத்தை விட்டு தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நாம் துவா அதிகம் செஞ்சோம்னா, இதை ஓதிட்டே வந்தோம்னா அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் பாதுகாப்பு எடுத்துக்கிறான். நாம் எங்கே பார்த்தாலும் எது சொன்னாலும் நன்மையான காரியங்களாகவே அமைஞ்சிட்டு இருக்கோம். பாவமான விஷயங்களை சிக்காமையே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாவத்தில் சிக்கியிருக்கோம், சுற்றி முற்றி அங்கங்கே பாவ சூழ்நிலை இருக்குது, இதை விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த துவாவை அதிகமாக ஓதிட்டு வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவமான சூழ்நிலையெல்லாம் விலகி நன்மையான சாதனையான சூழ்நிலைகளை அதிகமாக்கி தந்துடுவான். எல்லாம் நல்லா நினையாது. அப்போது அந்த இப்லீஸ் அல்லாஹ் நேரத்தில் இந்த தன்மையை கொண்டான். இன்னைக்கு நாம் இந்த தன்மையை கொள்ளக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இவன் வழிகெடுக்க பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? காசமருமா இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன். அவன் என்ன சொல்றான்? குர்ஆன் அல்லாஹ் இதை அப்படியே பதிவு செய்கிறான். காசமருமா, உங்கள்கிட்ட நான் சத்தியம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒருத்தன் சத்தியம் பண்ணி பொய் சொல்லுவான் அப்படிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, அந்த அனுபவம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புதிதாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இவன் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்கல. ஆனால் அவன் ஒரு நேரத்தில் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் மேலே சத்தியம் போட்டு சொல்கிறேன், இந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கத்தில் கிடைக்கும், மலக்குகளாக நீங்கள் மாறிடுவீங்க, உங்களுக்கு ஆடையெல்லாம் அணிவிக்கப்படும் என்பதாக அழகான வார்த்தைகளை ஏமாற்றி சொல்லி சத்தியம் பண்ணி அவங்கள வழிகெடுத்திருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிட்டாங்க. இது வரைக்கும் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி யாரும் பொய் சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் சத்தியம் பண்ணி பொய் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குச்சு. அவன் பார்க்குற சொர்க்கத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க, பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. இணையத்துக்குரிய அல்லாஹ் இருக்கு. நாம் சிந்திச்சு பார்க்குறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஷைத்தான் இஸ்ஸத்திக்கன்னு சொல்லி உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த மனித சமுதாயத்தையே நான் வழிகெடுப்பேன்னு அல்லாஹ்ட்ட சவால் விட்டு வந்திருக்கான். இணையத்துக்குரிய அல்லாஹ் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவரையும் சந்ததியினையும் நான் வழிகெடுப்பேன்,
காசானவர்களுடைய சில அடியார்களை தவிர, குறிப்பான சில நல்லடியார்களை தவிர மற்ற அநேக நபர்களை எப்படியாவது நான் வழி எடுத்துருவேன்னு சொல்லி அல்லாஹ்வையே சத்தியம் போட்டு தான் இந்த உலகத்தை வந்திருக்கிறான். இப்லீஸை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுவும் முபின்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நிரந்தரமான பகிரங்கமான எதிரி. அவன் நாளை மறுமையில நம்மள்கிட்ட வந்து பேசுவான். நாளை மறுமையில இப்லீஸ் எல்லா சமுதாயத்து மக்களையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் வர செய்யும் பொழுது எல்லாரையும் பார்த்து அவன் பேசுவான். அவன் ஒரு குத்துபா பண்ணுவான், ஒரு பயான் செய்வான். பாருங்க, அல்லாவும் சத்தியம் செஞ்சான், நானும் சத்தியம் செஞ்சேன். அல்லாவும் உங்களுக்கு ஒரு கட்டளை போட்டான், நானும் உங்களுக்கு ஒரு கட்டளை போட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? அல்லாஹ் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா ஈஸியா சொர்க்கம் போயிருப்பீங்க. ஆனா நான் சொன்னதான் நீங்க கேட்டீங்க, அதனால ஈஸியா நரகத்துக்கு போக போறீங்க. ஏன் நீங்க அல்லாஹ் சொன்னதை கேட்காம நான் சொன்னதை கேட்டீங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்தே கேட்பான். சத்தியமா சத்தியமான்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு அப்படியே எல்லா சமுதாயத்தையும் வழிகெடுக்கக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கின்றான். இன்னொன்று, நம்ம வழிகெடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை, ஆனால் அவன் கண்ணுக்கு நாம் தெரியும். நம்முடைய ரத்த நாளங்கள் எல்லாம் கலந்துருக்கிறான். என்னத்துக்கு அல்லா வீடியா இருக்கு, நம்ம பார்க்குறோம் பேய் பிடிச்சிருச்சு, அவங்க மேலே வந்து ஆத்தா இறங்கிருச்சு, சாமி இறங்கிருச்சு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆவி பிடிச்சிக்கிச்சு, பிசாசு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேசக்கூடிய பேச்சுக்களை நாடகங்களை நிறைய நாம் பார்க்குறோம். இது மாதிரி தகவல்கள் அதிகமாக வெளிவர இந்த சம்பவங்கள் இணைத்துக்குரியவர்களே சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் பொழுது, இப்போ குழந்தையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பிறக்கும் பொழுதே ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் அந்த குழந்தையின் சார்பாக சாட்டப்பட்டுருவாங்க. பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் கூடயே இருப்பாங்க. அந்த மலக்கு என்ன செய்வார்? நல்லதை தான் சொல்லுவார், நல்ல சிந்தனைகளை போடுவார். ஷைத்தான் என்ன செய்வானா? கெட்டதை மட்டுமே சொல்லுவான், கெட்ட சிந்தனைகளை மட்டுமே போட்டு கொண்டு இருப்பான். இப்போ இந்த ரெண்டு பேருமே மௌத்தார் வரைக்கும் கூடயே இருந்திருக்கிறாங்க. மலக்கு என்ன செய்வார்? மௌத்தான பிறகு அவர் ஏதாவது நல்ல வேலைகளை மட்டுமே பண்ணிட்டு இருப்பார், யாருக்கும் இடையூறு தர மாட்டார். ஆனால் ஷைத்தான் என்ன பண்ணுவானா, யாருக்காவது இடையூறு தரணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனிதருடைய ஷைத்தான் இருக்காங்க, அவங்களோட ரெண்டு பேரும் பார்ட்னராக பேசி வச்சுக்குவாங்க. சில சமயம் நமக்கு நல்ல சிந்தனைகள் மட்டுமே இருக்கும். காரணம் என்னென்னா, ஷைத்தான் நம்மளுக்குள்ள இருந்து வெளியே போயிருப்பான். அவன் வெளியே போயிட்டாலே நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் வரும். என்ன தெரிஞ்சு அல்லாஹ் கிடையாதுங்களே, ரெண்டு சைத்தான்களும் போய் பேசிக்கிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு, சைத்தான்களுக்கு மேலே சைத்தான்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு டீம் இருக்குது, அதில் அவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. யார் யார் அதிகமாக வழி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி இப்லீஸ் எல்லா சைத்தான்களும் ஒன்று கொண்டு அன்றாடம் நீ இன்னைக்கு எத்தனை பேர்த்த வழி எடுத்துன்னு சொல்லி அவன் எல்லாருமே விசாரணை செய்வான். யார் அதிகமாக வழி எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்களெல்லாம் எல்லாரும் நிலை பாராட்டி அவங்களை கௌரவப்படுத்துவாங்க, அதை எல்லாரும் விரும்புவாங்க. அன்பான அல்லாஹ் இல்லையா? அதை நாம் சிந்திச்சு பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இப்லீஸினுடைய தீங்குகளை நாம் செஞ்சிடக்கூடாது. அப்போ அந்த ஷைத்தான்கள் என்ன பண்ணுவான்னா, இந்த மனுஷன் இறந்துட்டான், இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து மௌத்தார் வரைக்கும் நான் கூடயே இருந்திருக்கிறேன், இப்போ ஓட்ட உள்ள மனுஷனை வழிகெடுக்கணும்னு சொன்னால் நீ வெளியே வா, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த மனிதனுடைய சைத்தான் சும்மா இருக்காங்க, இன்னொரு மனுஷனுடைய சைத்தானை வந்து வெளியே வர சொல்லி இவன் அந்த மனிதனோட போயிடுவான். இப்போ எப்படி இருக்கும்? என்ன தெரியாதுல்ல, ரகசியமாக எனக்கும் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயத்த இவர் கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ கண்டிப்பாக அவரோட ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம் கொண்டு வர இந்த விஷயங்களை பார்க்குறோம். பேய் பிடிக்குது, பிசாசு பிடிக்குது, ஆவி வந்துருக்குது. இவங்க போயிட்டு என்ன வந்திருக்காங்க? ஆவியாக வந்திருக்காங்க, போன ஜென்மத்தில் வாழ்ந்தவங்க இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனித ரூபத்தில் வந்து பேசுகிறதா நாம் நினச்சிட்டு இருக்கோம். இது அத்தனையுமே போலி தான். ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தான் இது எல்லாமே. என்னைக்கு இருக்கிற அல்லாஹ் கிடையாது. அன்னைக்கு நீயும் நானும் தனியாக இருக்கும் பொழுது ஒரு கொடுக்கல் வாங்க செய்த பார்த்தியா, அதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க, நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணிடுவாங்க, நிறைய
தவறான ஹராமான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க. என்னைக்குரிய அல்லாஹ்விலே சிந்திச்சு பார்க்கிறோம். ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்துறான். நாம இந்த வழிமுறைகளில் உஷாராக இருக்கணும். ஆக பேய் பிசாசு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே ஷைத்தான் மனப்படி வரலாம். அந்த ஷைத்தான்கள் மனிதனை வழிகெடுப்பதற்காக பல வழிகளிலேயும் அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்த மாதிரி, சொர்க்கத்திலிருந்து இறக்கின மாதிரி உங்களையும் அவன் வழிகெடுக்கிறாம பாதுகாத்துக்கங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆக நாம் அதிகமாக ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அதுவும் குர்ஆனை ஓதும்போது அதிகமாக அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். என்னை தூக்குறி அல்லா விளையாடலே. இது மாதிரி எல்லா நேரங்களிலேயும் நாம் பாதுகாப்பு தேடிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய ஷைத்தானால எந்த விதமான கண்ட்ரோலும் நம்ம பண்ண முடியாது. ஹராமான உணவை நம்ம சாப்பிடாம இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு எந்த ஒரு பவரையும் கொடுக்க மாட்டான். நம்ம உடம்புல இருந்து அவனுக்கு எனர்ஜி எடுக்க முடியாது. ஹராமான உணவை சாப்பிட்டோம்னு சொன்னால் அவனுக்கு எனர்ஜி ஏறிடும். அதே போல் எந்த உணவை சாப்பிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டோம்னா அதனுடைய வெளிரங்க தன்மையும் ஆன்மீகத்தினுடைய அந்தரங்க சிந்தனை தன்மையும் அது நமக்கே வந்துடும். இதே நாம் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடணும்னு சொன்னால் அதனுடைய சக்தி எல்லாம் சைத்தானுக்கு போயிடும். அதனால் அவனுக்கு மூளை நல்லா வேலை செய்யும், நமக்கு மூளை மலிவாக வேலை செய்யும். அன்பான அல்லாஹ்விலே எந்த ஒரு சபைக்கு போனாலும், இப்போ பயானுடைய சபையில் நீங்கள் இருக்கிறீங்க, இது போல ஒவ்வொரு சபைக்கும் நீங்கள் போக வர இருப்பீங்க. எந்த சபை முடிஞ்சு நீங்கள் எந்திரிக்கும் போதும் என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இதை நம்ம ஓதிக்கணும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதற்கான இது சொல்கிறேன்னு சொன்னால், எந்த ஒரு சபை நடந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் எதற்காக ஒன்று கூடினீங்க, அந்த சபையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த சபையில் அல்லாஹ்வை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் மட்டும் பேசப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால், நன்மையான விஷயங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால் எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லை, அவங்களுக்கு அது நன்மையாக மாறிடும். ஆனால் அது அல்லாத எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறதுனால நாம் இருக்கும் பொழுது அத்தனை பேத்தினுடைய பாவமும் நமக்கும் தனியாக அது எழுதப்படும். எனக்கு தெரியவில்லை. ஆக நாம் எந்திரிக்கும் பொழுது இந்த துவாவை ஓதி எந்திரிச்சோம்னு சொன்னால், சலவாத்தை ஓதி எந்திரிச்சோம்னு சொன்னால் அந்த சபை முழுக்க நாம் நன்மைகளை செய்தவர்களாக கணிக்கப்பட்டுவோம். ஒரு சபை முடிஞ்சு எந்திரிக்கும் போது துவாவோடு எந்திரிச்சோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் நன்மையான காரியங்களை மட்டுமே இவர் மேலே ஈடுபட்டு இருந்திருக்காரு, கடைசியில் சலவாத் சொல்லி எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நன்மையான சபையாக மாறிடும். எனக்குரிய அல்லாஹ்விலே ஆக சின்ன சின்ன வழிமுறைகளை மார்க்க சொல்லி காட்டுது. இதை நம்ம முறையாக பேணி பாதுகாத்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே போல் இஸ்லாம் சொல்லி காட்டுது, கனவு நமக்கு யாருக்கா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கனவு ஒன்று ரெண்டே வகை தான். ஒன்று நல்லதாக இருக்கும், இல்லை கெட்டதாக இருக்கும். நல்லதாக இருந்தால் நாம் விருப்பப்பட்டால் தாராளமாக எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், இல்லையா தேவையானவங்களை மட்டும் சொல்லிக்கலாம். இதே கெட்ட கனவாக இருந்துச்சுன்னு சொன்னால் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும். சொல்லாமல் இருந்தாவே நடக்காது. ஒரு விஷயம் கனவுல நல்லது கெட்டதுன்னு சொல்லி எது நடந்தாலும் சரி, நாம் அன்னைக்கு ஒழுவோடு தூங்கியிருக்கிறோமா, நம்ம பேணுதலாக எப்போதும் அமல் செய்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு கனவு வருதுன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன சொல்ல நாடுறான் சிந்திச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படி இல்லையா, தினமும் நாம் என்ன செய்யணும், கனவு வந்துச்சுன்னா 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கணும், யாருன்னா இந்த கனவு எனக்கு நல்லதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதையே நடத்தி கொடு. இந்த கனவு எனக்கு பயமாக இருக்குது, இது ஆபத்து மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு துவா செஞ்சா போதும், எந்த பாதிப்பும் வராது. நினைத்திருக்கிறவர்களே, நாம் கனவு நினைச்சு பயப்படவே தேவையில்லை. இன்னைக்கு அதிகமான பேர் கனவுக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த கனவு வந்ததுனால அதே மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு நினைத்திருக்கிறவர்கள் சிந்திச்சு பார்க்குறோம். நல்ல கனவாக இருந்துச்சுன்னு சொன்னால் யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கலாம். கெட்ட கனவாக இருந்துச்சுன்னு சொன்னால் தேவையானவங்க யாராவது பொறுப்புதாரிகளோ அல்லது நம்ம மீது பாசம் கொண்டவர்கள் யார் மீதோ யாரோ ஒரு சிலருக்கு அந்த விளக்குங்கிறதுக்காண்டி மட்டும் வேணால் சொல்லிக்கலாமே தவிர எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது.
அந்த தேவைகளுக்காண்டி மட்டும் சொல்லிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதோட முடிச்சுக்கணும். நம்ம வேறு யார்ட்டையும் சொல்லாத வரைக்கும் எவ்வளோ பெரிய கெட்ட கனவாக இருந்தாலும் அது நடக்கவே நடக்காது. இது தெளிவான வழிமுறை. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, ஆக நாம் சிந்திச்சு பார்க்குறோம், உலகம் அழியிற வரைக்கும் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சின குழந்தைகளான நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் எப்படியாவது நரகத்தில் தள்ளிடணும்னு அவன் உறுதியாக செயல்படுறான். பாருங்க, ஃபிரௌன் கூட 400 வருஷம் வாழ்ந்தான். ஃபிரௌன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். இன்றைக்கும் அவனுடைய உடம்பை எகிப்தில் உள்ள மியூசியத்தில் பாதுகாப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நான் உடம்பை உலகம் அழிகிற வரைக்கும் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தின் மக்கள் உன்னை பார்த்து படிப்பினை பெறணுன்றக்காக வேண்டி நான் பாதுகாத்து வைப்பேன்னு அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி தான் பாதுகாத்து வச்சிருக்கிறான். எனக்கு தெரியும் அல்லாஹ்வின் இதுவரைக்கும் எத்தனையோ உலகம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பல ரசாயன பொருட்கள் மெழுகுவர்த்தியெல்லாம் தருவனாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு அதுவும் கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்க, அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். அல்லாஹ் வாக்கு கொடுத்ததுனாலேயே அந்த ஃபிரௌனுடைய உடல் இன்னைக்கும் அழுகாம அந்த உடம்பு அப்படியே அந்த தோலோடு முடியோடு அப்படியே இருக்குது. இதை எதுக்காக அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான்? அவன் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். அவன் எப்படி வாழ்ந்தான்? அனரம்புக்குள் அவனான்னு சொல்லி வாழ்ந்தான். நான் தான் பெரிய கடவுள், கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் அப்படின்னு சொன்னான். அதனால தான் இதனுடைய விளக்கத்துக்கு சொல்லும் பொழுது அனங்கிற வார்த்தையை நம்ம குர்ஆனில் அதிகமாக பார்த்துருக்கோம். அலிப்பு 3 அலிப்பு. எனக்கு தெரியவர்களே, குல்யாயுல் காஃபிரூன் அலிவர் குல்யாயுல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுது வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது வலா அன ஆபிது மா அஅபுது. இங்கே இடத்துல அனான்னு இருக்கும். அன அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். அலிப்பு 3 அலிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஜபர் வச்சுருக்குது. நம்ம என்ன படிப்போம்? அனா நீட்டுவோம். ஜபருக்கு அடுத்த அலிப்பு வந்தால் மத்தாவுடைய சட்டம் நீட்டுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அன மட்டுமே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நபி அவங்க அப்படி தான் ஓதி காட்டினாங்க. அந்த அலிப்பு வந்திருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? நீட்ட மாட்டோம். மற்ற எல்லா இடங்களையும் நீட்டுவோம். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த ஃபிரௌன் அனான்னு சொல்லி வாழ்ந்தான். ஆனால் அந்த அனாங்கிற அந்த நீட்டல் அந்த பெருமைக்காக பயன்படுத்தின வார்த்தையை நீ யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனங்கிலே அல்லாஹ் குறுக்கி சொல்ல வச்சுக்கணும். அனங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அன்னைக்குரிய அல்லாஹ் அடியார்களே, ஆக 400 வருடங்களாக வாழ்ந்த அந்த ஃபிரௌனுக்கு எந்த விதமான தலைவலி, சளி, காய்ச்சல், எந்த விதமான நோய் நோக்காலுமே வரல. நம்ம பார்க்குறோம், 400 வருடங்களாக வாழ்ந்த ஃபிரௌன் அவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறான். இன்னைக்கு நாம பார்க்குறோம், ஒரு சின்னதாக தடுக்கி விழுந்தால் கூட 4 நாள் கட்டு போட்டுடுறாங்க. சைக்கிளில் திடீர்னு விழுந்துட்டா கட்டு போட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு பலகீனமான உம்மத்தாக இருக்கிறோம். ஆக நாம் பலத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் ஹலாலான உணவுகளை, அதுவும் நம்மளுடைய சம்பாத்தியத்தினுடைய உணவை கொண்டு நாம் நோம்பு திறக்கும் பொழுது, சகர் வைக்கும் பொழுது அல்லாஹ் அதிகமான நன்மைகளை தருகின்றான். கூடுதலான நன்மைகள், ஆரோக்கியங்களை அல்லாஹ் நம்மளுடைய ஹலாலான சம்பாத்தியத்தை பயன்படுத்தும் போது தருகின்றான். அன்னைக்குரிய அல்லாஹ் நிலையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து அடையிறதுக்கு நாம் அதிகமாக போட்டி போடணும். புனிதமான இந்த ரமலான் எல்லா வகையான கை வரக்கத்துகளையும் உள்ளடக்கி இருக்கு. இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னு சொன்னால் 4 அமல்கள் இருக்குது. அதில் 2 இறைவன் சார்ந்தது, இன்னும் 2 என்னன்னு சொன்னால் அது நம்ம எல்லாத்துக்குமே மிகவும் அத்தியாவசியம் தேவையானது. அந்த ஹதீஸ்லேயே அப்படிதான் வார்த்தை வருது. அதை விட்டு எந்த மனிதர்களும் தேவையற்றவர்களாக இருக்கவே முடியாது அப்படின்னு வருது. ஆக நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஓதும். இந்த மாதத்தில் 4 அமல்களை செய்ய சொல்லி நபி அவங்க நமக்கு பழக்கப்படுத்தி தந்திருக்கிறாங்க. இதை அதிகமான மக்கள் செய்துட்டு தான் வர்றாங்க. இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறோம். முதல் விஷயம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை அதிகமாக நாம் சொல்லணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, போகும்போது, வரும்போது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, நைட்டு தூங்கும் பொழுது, எல்லா நேரங்கள்லேயும் இதை ஓதிக்கிட்டே வரணும். 2வது, பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். இஸ்திக்ஃபார்.
அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ வ அதூபு இலைஹ். எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் செஞ்ச சின்ன பெரிய எல்லா விதமான பாவங்களையும் விட்டு என்னை பாதுகாத்துரு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இனிமேல் அந்த பாவத்தை செய்யாமல் என்னை பாதுகாத்துரு, நானும் இன்ஷா அல்லாஹ் என்னை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியான எண்ணம் வச்சு நம்ம தௌபா செய்யறது. இந்த ரெண்டையும் அதிகமாக செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அடுத்த 2 விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவை சொர்க்கத்தை அதிகமாக கேளுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு, நபி அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பு கொடு. அன்பானவர்களே, இது மாதிரியான துவாக்களை நம்ம அதிகமாக கேட்கணும் சொர்க்கத்தை. 2வது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தரணும். ஏன்னா நரகத்தை விட்டு என்னை பாதுகாக்கிறது. இந்த மாதத்துலேயே ரமலான் தான் கடைசி 10 பிரத்யேகமான நாட்களாக நரக விடுதலைக்காண்டியே இருக்குது. அப்போ நம்ம நரகத்தை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடணும். நரகத்திலிருந்து ஒருத்தர் தப்பிச்சிட்டாருன்னா அடுத்ததான் அவர் வைக்கிறது சொர்க்கம்தான். நம்ம சிந்திச்சு பார்க்குறோம், எல்லாருமே ஃபஸ்ட்டு நரகத்தை கடந்தாதான் அடுத்து சொர்க்கம் போக முடியும். முன்னாடி இருக்கிறது நரகம், நரகத்தை தாண்டி அடுத்து இருக்கிறது தான் சொர்க்கம். வேற வழியே கிடையாது. ஒரே வழி, இந்த நரகத்தினுடைய பாலத்தை கடக்கணும். அந்த நரகத்தை கடந்தால் அடுத்து சொர்க்கம் போயிடலாம். நரகத்தை கடக்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நாம் நன்மைகள் அதிகமாக செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லணும், தௌபாவை பாவ மன்னிப்பு அதிகமாக அல்லாட்ட நம்ம கேட்கணும். அதே போல் சொர்க்கத்தை தான் அல்லாட்ட கேட்கணும், நரகத்தை விட்டு பாதுகாத்துன்னு அல்லாட்ட கேட்கணும். அதிகமான துவாக்களை நாம் பார்க்குறோம். நபி வந்து கேட்ட துவாக்களில் எல்லாமே நரகத்தை விட்டு பாதுகாத்துட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய துவா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களுக்கு நலவுகளை கொடு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே எல்லா வகையான நலவுகளையும் ஆரோக்கியங்களையும் எங்களுக்கு கொண்டு தான் இருக்கும். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலேயும் எல்லா விதமான நலவுகளையும் ஆரோக்கியங்களையும் எங்களுக்கு கொடு. வக்கீனா வ இன்னும் கினா, எங்களை பாதுகாத்துரு அஸாபன்னார், நரகத்தினுடைய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துன்னு சொல்லி அல்லாஹ் கேட்க சொல்கிறான். கணிதத்துறை அல்லாஹ் இல்லையாருங்களே. ஆக அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டுறான். நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துன்னு நல்லா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரன் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கங்க. ஏன்னா நரகத்தினுடைய எரி கொல்லி என்ன தெரியுமா? நரகமே ஒரு நெருப்பு உலகம். அந்த நெருப்பு உலகத்துக்கு ஏதாவது எரிபொருள் இருக்கணும், எரிக்கிறதுக்கு குச்சி ஏதாவது இருக்கணும். எரிபொருள் என்னன்னு சொன்னா கற்களும் மனிதர்களும் தான் நல்லா சொல்றான். நரகத்தினுடைய எரிகொல்லிகளே கற்களும். இன்னைக்கு நம்ம நிறைய கற்களை வச்சுக்கிட்டு இது புனிதமான கல், இதுதான் கடவுள், இதுதான் சாமி என்பதாக வழியேறு எவ்வளோ பார்க்கிறோம். ஆக அந்த கற்கள் எல்லாம் நரகத்தில் போய் விறகுகளாக எரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல பார்க்கிறோம், மனிதர்களும் அந்த நரகத்தினுடைய எரிகொல்லிகள்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம் அந்த எரிகொல்லிகளாக மாறிடக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் இன்னும் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு வேதனைக்கு பிறகும் நரகத்தில் போட்டதுமே அந்த சூடு தாங்க முடியாமல், நரகத்தினுடைய ஒவ்வொரு தண்டனையும் தாங்க முடியாமல் தோல் எல்லாம் அப்படியே உருகி பிரிஞ்சு வந்துடும். ஒவ்வொரு முறையும் அந்த தோல் உருகி வரும் பொழுது உடனேயே மறுத்தோலை நான் போத்திடுவேன், மறுபடியும் அடுத்த வேதனை, மறுபடியும் அந்த தோலும் உருகி வந்துடும், அடுத்த தோல், இப்படி தோலை போட்டுக்கிட்டே இருப்பேன் என்பதாக நரகத்தினுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ அவ்வளவு கொடூரமானது, அது பயங்கரமானது நரகத்தினுடைய வாழ்க்கை. அல்லாஹ் அந்த நரகத்திற்கு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாங்க. அந்த நரகத்தினுடைய வாசலை நாம் தப்பிக்கணும்னு சொன்னால் நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல அமல்கள் அதிகமாக செய்யணும். நம்ம பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும். நம்ம பெற்றோர்களில் ஒருத்தர் இருந்தாலோ அல்லது மரணித்தவங்க 2 பேருமே மறைத்தவங்களாக இருந்தாலும் நாம் அவங்களுக்காக வேண்டி அதிகமாக துவாக்களை செய்யணும். அவங்கள போல யாரெல்லாம் தாயினுடைய அந்தஸ்தில் தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி நாம் பணிவிடை செய்யணும், துவாக்களை செய்யணும். அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு கீழே விழுந்த ஒரு பருக்க சோறை சுத்தம் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க நபியோடு கற்று வந்திருக்காங்க. அதை நம்ம எடுத்து சாப்பிட்டாலே சைத்தானுக்கு பிடிக்காது. அதே போல் அத்தகையாத்தில் இருக்கும் பொழுது நாம் கலிமாவை சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது
முகமது ரசூலுல்லாஹ் நாம் சொல்கிறோம், விரல்களை நாம் உயர்த்துகிறோம், அல்லாஹ் ஒருவன் என்பதாக நாம் சொல்கிறோம். அந்த நேரத்தில் நாம் கலிமா விரலை உயர்த்துறோமே, அது ஷைத்தானுக்கு அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தும். நாம் அந்த விரலை மட்டும் நாம் உயர்த்தலைன்னு சொன்னால் ஷைத்தானுக்கு அவ்வளோ சந்தோஷம். விரலை உயர்த்தாமல் இருக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் சரியாக விரலை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஷைத்தான் மறதியை உண்டாக்க ஏற்பாடு செய்வோம். இன்றைக்கி நம்ம தொழுகையில் அதிக மறதி உண்டாகுதுன்னு நம்ம சொல்கிறோம். தொழுகையில் அதிக மறதி உண்டாகக்கூடாதுன்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியது, நாம் ஒழு செய்யும் பொழுது மூக்கை நல்லா சுத்தம் பண்ணணும். அந்த நாசிக்கை நல்லா சுத்தம் பண்ணணும்னு சொன்னால், ஏன்னா அது ஷைத்தான் தங்கக்கூடிய பகுதி. நாம் சரியான சுத்தம் செய்யணும்னு சொன்னால் ஷைத்தான் அங்கே தங்கிக்குவான், அதன் மூலமாக வழிகெடுப்பான், மறதியை உண்டாக்குவான். நாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டோம், நல்லா சிந்திட்டோம், மூக்கை நல்லா சுத்தம் பண்ணிட்டோம்னு சொன்னால் வலது கையில் தண்ணியை எடுக்கிறது, இடது கையோட விரல்களை சுத்தம் பண்ணுறது, பிறகு 2 கைகளையும் கழிக்கிறது. இப்படி நாம் சுத்தம் பண்ணிட்டோம்னு சொன்னால் முறையாக அந்த இடத்துல ஷைத்தான் போய் உட்கார மாட்டான். அதனால் தொழுகையில் மறதி வராது. அதே போல் நாம் பார்க்குறோம், ஒழுவை சரியாக செய்யாட்டியும் கூட நம்ம தொழுகையில் மறதி ஏற்படும். எனக்கு துக்குரிய அல்லா என்றாரு. ஆக நிறைய காரணங்கள் இருக்குது, மார்க்கம் சொல்லி காட்டுது. நாம் ஷைத்தான்றது தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் கையாள வேண்டுமோ அத்தனையுமே கையாளணும் மார்க்கம் சொல்லி காட்டுது. இந்த மாதத்தில் நாம் போட்டு நன்மைகளை செய்யணும். அல்லாஹ் முன்றைய சமுதாயத்தோட இந்த சமுதாயத்துக்கு தந்த சிறப்புகளாக இந்த ரமலானையும் ரமலானுடைய லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இறக்கின அந்த வேதங்களை எல்லாம் ரமலான் மாதத்தில் தான் இறக்கியிருக்கான். ரமலானில் தான் எல்லா வேதங்களையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். ஆக நாம் இந்த ரமலானில் வேதத்தை அதிகமாக ஓதணும். வேதத்தை ஓதுறவங்களை ஓத சொல்லி பக்கத்தில் நாம் கேட்கணும். அதிகமான முறையில் அதனுடைய விளக்கங்களை நாம் படிக்கணும். குர்ஆன் சம்பந்தப்பட்டு இந்த மாதத்தை நம்ம கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். கணித்துப்பை அல்லாஹ் விளையாடலே எதற்காகன்னு சொன்னால், நாம் பார்க்குறோம், இந்த வேதத்தை நாம் பிடிச்சிக்கிட்டோம்னா முன்னாடி இறக்கப்பட்ட அத்தனை வேதங்களையும் நாம் மனப்பாடம் செஞ்சதுக்கு, அதையெல்லாம் நாம் ஓதியதுக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் தர்றான். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது பாதையில் யூதர்களுடைய ஒரு சபை நடக்குது. அந்த யூதர்கள் அவங்களுக்கு இறக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த தௌராத்தினுடைய வேதத்தை வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் உபதேசத்தினுடைய வாசகங்கள்லாம் வருது. போய்கிட்டு இருக்க உமர் ரலியல்லாஹு அவங்க சபை போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவரும் அதில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்க உபதேசத்தை பற்றிய வாசகங்கள் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த சம்பவம் ரொம்ப பிடிச்சிருது. அவங்க இவ்வளோ அற்புதமான விஷயங்களை அல்லாஹ் இந்த வேதத்தில் இறக்கியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் அல்லாவோட வேதம் தானே, ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது தானே சொல்லிட்டு அது கேட்க நல்லா இருக்கேன்னு சொல்லி அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்பா இந்த உபதேசத்துடைய வாசகம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. அவங்களே எழுதி தந்துட்டாங்க. அதை உமர் ரலியல்லாஹு வாங்கிட்டு நபி அவங்கக்கிட்ட போகிறாங்க. நபிகிட்ட போய் காட்டுவோம், நபி நம்மளை பாராட்டுவாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. நாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, உமரோட சந்தோஷமாக கிட்டக்கு வர்றதை பார்க்குறாங்க. கையில் எதையோ வீசிக்கிட்டே வர்றாரு, ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு வர்றாருன்னு பார்க்குறாங்க. அப்போது நாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண கேட்குறாங்க, உமரே உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ உமரான்னு சொல்கிறாங்க, வேற சொல்லலாம், யூதர்களுடைய ஒரு சபையை நான் பார்த்தேன், அதில் அவங்க சொல்கிற விளக்கங்களை கேட்டேன், நிறைய நல்ல உபதேசங்களை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுவும் வந்து வேதம் தானே, அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அதனால் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால சரி நம்ம அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டலான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே மாறிடுச்சு. இப்படி கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நபியை கண்டிஷனாக சொல்லிடுறாங்க, உமரே இந்த வேதம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்போ நபியை சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இப்போ நேரில் இருந்தாலும், இப்போ அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் என்னத்தான் பின்பற்றணும், என்னுடைய வேதத்தை தான் அவர் பின்பற்றணும், இதை தவிர வேறு எதையும் பின்பற்றுவதற்கு மூசா நபிக்கே அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, ஒவ்வொரு வேதத்துக்கும் பகரமாக குர்ஆனில் அல்லாஹ் பல சூறாக்களை தந்திருக்கிறான். கடைசியிலே இருக்கக்கூடிய முஃபஸ்ஸல் சூறாக்கள் எல்லாமே இந்த உம்மத்துக்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் தந்த சூறா. முன்னால் இருக்கப்பட்ட இன்ஜீல், ஜபூர், தௌராத் வேதத்துக்கெல்லாம் பகரமாக நம்ம குர்ஆனில் தொடர்ந்து சில சூறாக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான்.
இன்னும் அதிகப்படியான சூறாக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறது அதிகப்படியான நமக்கு மட்டுமே பிரத்யேகமாக தந்த சூறாக்கள். அப்போ நம்ம இந்த முழு குரானை மனனம் செஞ்சோம் ஓதணும்னு சொன்னால் முந்தைய வேதங்களை எல்லாம் மனனம் செஞ்ச ஓதிய நன்மைகள் அத்தனையுமே இதுக்குள்ள வந்துடும். ஆக அன்பா நல்ல இல்லையாருங்களே, ஆக இந்த வேதத்தை நாம் ஓதணும், அடுத்தவங்க ஓதுறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணும். நம்மளை பார்த்து ஒருத்தர் திக்ரு செய்யணும், நம்மளை பார்த்து ஒருத்தவங்க குரான் ஓதணும், நம்மளை பார்த்து ஒருத்தவங்க தொழுகணும், அப்படி நம்ம மாறிட்டோம்னு சொன்னால் நம்ம மூலமாக அவங்க அமல் செய்யும் பொழுது அவங்களுடைய நன்மைகளும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். அவங்க நன்மையிலிருந்து எந்த குறையும் வராது. ஆக நம்ம அதுக்கு காரணமாக இருக்கணும். நம்மளை பார்த்து ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவருடைய பாவத்தினுடைய தீமை அதுவும் சேர்த்து நமக்கு வரும். ஆக நம்மளை பார்த்து ஒருத்தவங்க நன்மையை தான் செய்யவே தவிர நம்மளை பார்த்து ஒருத்தவங்க தீமைகளை செய்வதாக இருக்கக்கூடாது. வந்தால்தான் புனிதமான இந்த ரமலானிலே அதிகமான குரானை ஓதி அதிகமான வெகுமதிகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருப்பதை உணர்ந்து ஈரோட்டிலேயும் நாம் வெற்றியாளராக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم إنا نعوذ بك من فتنة المسيح الدجال. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله رب العالمين قوم மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தவர்கள் உறவினர்கள் மகள்வாசிகள் உலகத்திற்குரிய அனைத்து இஸ்லாமிய பாவங்கள் மன்னித்தல்வாயாக. எல்லா மகத்திற்கு எங்களுக்கு முதல் பாவங்கள் மன்னித்தல்வாயாக. உங்கள் பாவங்களை நான் நன்றிகளாக மாற்றி உலக வெற்றிகளை நல்வாயாக. எல்லா எங்களுடைய ஹலாலான ஆதரவுகள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. எல்லா எங்களுக்கு அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக. மன நிம்மதியை தந்தல்வாயாக. ஒரு நூலை கொண்டு பரிசுத்தமாக எங்கள் உள்ளத்தை ஒருமையமாக மாற்றி தந்தல்வாயாக. பாவத்தின் காரணமாக எங்கள் உள்ளங்கள் கருப்படைந்து துருப்பிடித்து விட்டது அல்லா ஒரு நூலை கொண்டு பிரகாசமாக்கி தந்தல்வாயாக. எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு நூலை கொண்டு பிரகாசமாக்கி தந்தல்வாயாக. ஏன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் உனக்கு பொருத்தமாக இருக்க தோல்வி செய்வாயாக. ஏன்னா உன்னை நெருங்குவதிலே உன்னை குறிப்பிட்டு வாழ்வதிலே நாங்கள் பேணுதலாக வாழ்வதை செய்வாயாக. இல்லை காலை மாலை ஓதக்கூடிய நாங்கள் சில மன்னரை சொல்லி காண்பித்த சூறாக்கள்